வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம குரூப் 4 அண்ட் குரூப் 2 டார்கெட் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவுமே போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்பெஷல். இது வரைக்கும் நான் 10th சரியாக படிக்கலை, இல்லை என்ன படிக்கணும்னே தெரியலை அப்படின்ற கேட்டகரியில் யாராவது இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு குயிக் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் முக்கியமான ஏரியாஸ் கவர் ஆகியிருக்கும். இது 10th புக்கோட ரிவிஷன், அதனால நம்மளால் டீட்டெயில்டாக கவர் பண்ண முடியாது. உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கல்வி ஐஏஎஸ் அகாடமியோடைய பிளேலிஸ்ட்டில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்னு போட்டு நம்ம தனியாக கொடுத்துருக்குறோம். இலக்கணத்துக்குமே தனியான ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல இன்றைக்கான கிளாஸ் அந்த குயிக் ரிவிஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அன்னை மொழியை கொடுத்துருப்பாங்க. இந்த அன்னை மொழியை முக்கியமான ஒன்று. ஆசிரியர் பேரை பார்த்து வச்சுக்கோங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரியா? ஸோ அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரி, இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தமிழ் மொழியை ரொம்ப சிறப்பித்து கூப்பிடுவார். பாருங்கள் என்னென்ன சொல்கிறாருன்றதை பாருங்கள். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, நறுங்கனியே, மண்ணுலக பேரரசே, மாண்புகளே, தென்னன் மகளே, இன்னரும் பாப்பத்தே, சிலம்பே, அதே மாதிரி மணிமேகலை வடிவே, இந்த மாதிரி நிறைய பேர். அப்போது தமிழன்னை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னடா இது பெருஞ்சித்திரவதையாக இருக்கே இவனோட, இப்படி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். ஓகே? ஸோ அப்போ அன்னை மொழி என்ன பண்ணுறாங்க, ஒரு பெருஞ்சித்திரவதையாக இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுதான் ஷார்ட்கட். அன்னை மொழியே பெருஞ்சித்திரனார், முடிஞ்சிருச்சு. இதில் வேறு எதையும் நீங்கள் படிக்க தேவையில்லை. அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா, இந்த சாகும்போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொன்னவர் சச்சிதானந்தன். இது பார்த்து வச்சுக்கோங்க, ஆல்ரெடி கேட்ட ஒரு ஏரியா. அதே மாதிரி நூல்வெளி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெருஞ்சித்திரனாருடைய முக்கியமான இதழ்கள் பாருங்கள். தென்மொழி தமிழ் சிட்டு. நீங்கள் தேன்மொழி வேறு தென்மொழி வேறு, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சில் இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ தென்மொழி தான், ஓகே, நாட் தேன்மொழி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவருடைய இயற்பெயர் கேட்பாங்க, துரைமாணிக்கம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனார், துரைமாணிக்கம், அவ்வளோதான். தென் இவருடைய நூல்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுக வஞ்சி, பள்ளி பறவைகள். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதையும் இந்த இடத்துல சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக மாதிரி இருக்கிற ஒரு பிள்ளைய வஞ்சிடுறாரு. அந்த பிள்ளை என்ன பண்ணுது, ஸ்கூலில் படிச்சுட்ருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, 100க்கு 100 வாங்கலை அப்படின்றதுனால அவர் திட்டுறாரு. ஓகே? ஸோ அப்போ பாருங்கள், எவ்வளோ தான் அப்போ வாங்கியிருக்கு, 80 தான் வாங்கியிருக்கு. 100 வாங்காமல் 80 தான் வாங்கியிருக்கு. அதனால மக மாதிரி இருக்கிற பிள்ளைய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வஞ்சிட்டாரு. அது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை. சரியா? எப்படி வைகிறாரு, அட பாவி அப்படின்னு சொல்லி வைகிறாரு. அவ்வளோதான், பாவி. இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, போதுமான ஒன்று. அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த நற்றிணைக்கு முன்னாடி நல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு 100, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல். பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிற இதெல்லாம் பாருங்கள். ஸோ இதில் இருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. கற்றிருந்தோர் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. 8 தொகை நூல்களை இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகநானூறு என்பது 8 தொகையா 10 பாட்டா? ஆல்ரெடி கேட்ட கொஷின், அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தமிழ் சொல் வளம் இருக்குது, தேவநேய பாவனார். இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். பாருங்கள், தாள், தண்டு, கோல், தூறு, இந்த மாதிரி அடி வகைகளை பிரிச்சிருப்பாங்க. தாள், தண்டு, கோல், தூறு. தாள் அப்படின்னா அந்த நெல், கேழ்வரகு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீரைத்தண்டு, வாழைத்தண்டு, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். கோல் அப்படின்னா நெட்டையாக வளர்ந்துருக்கிற மிளகா செடி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, கோல். தூறு பாருங்கள், குத்துச்செடி, புதர், இதோட தூறு தான். பேச்சு வழக்கில் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தட்டை அல்லது தட்டு பாருங்கள், கம்பந்தட்டை, சோளத்தட்டை சொல்கிறோமா. கரும்புடைய அடி என்னன்னு சொல்கிறோம், களின்னு சொல்கிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எதை பார்க்குறீங்களோ இல்லையோ இதை பார்த்துருங்க. கரும்புடைய அடிப்பகுதியை களின்னு சொல்லுவோம்.
மூங்கிலுடைய அடிப்பகுதியை களைன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ மூங்கிலை வச்சு தான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிளை பிரிவுகள் பாருங்கள். கவை, இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வைக்கணும்? இப்போ நான் சொல்கிற மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கவை, கொம்பு, கொப்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இணுக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த டார்க் லெட்டர்ஸில் இருக்குல்லையே அதை அப்படியே நான் ரீட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்படி நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுலேயும் கவைங்கிறது என்னது, மரத்துலேருந்து பிரியக்கூடிய ஒரு கிளை தான். கொம்புங்கிறது என்னது, கொம்பு அல்லது கொப்பு ரெண்டும் ஒன்று தான். கவையோடைய பிரிவு. அப்போ கிளைனா கொம்போட பிரிவு. இந்த மாதிரி கீழே இறங்கிக்கிட்டே போகும். இதை வந்து உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர்லேயோ இல்லை அசெண்டிங் ஆர்டர்லேயோ கூட கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சுள்ளினா என்னன்னு பாருங்கள். குச்சி, விறகு, வெங்களி, இதை பார்த்து வச்சுக்கோங்க. வெங்களி முக்கியமானது. காய்ந்த களி. களின்னு என்ன சொன்னோம், கரும்புடைய அடிப்பகுதி சொன்னோமா, அதை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இலை வகைகள் பாருங்கள். தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்த ஒன்றா தான் இருக்கும். கொழுந்து பாருங்கள். கொழுந்தாடை அப்படின்னா என்ன, கரும்புடைய நுனிப்பகுதி. கொழுந்துனா என்ன சொல்லுவோம், புளி, வேம்பு இதனுடைய அந்த கொழுந்தை தான் நம்ம சொல்லுவோம். இதை பார்த்து வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் பூவின் நிலைகள் இங்கே இருக்குது பாருங்கள். அரும்பு, போது, மலர், வி, செம்மல். கீழ்கண்டவற்றுள் எது பூவின் நிலை அல்ல அப்படி கூட கொடுத்து கேள்வி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். யார் இவரில் ஒருத்தரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஆசிரியர் கீழே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, தமிழ் திரு ரா இளங்குமரனார். ஓகே, இவர் எழுதிய நூல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான ஒன்று இங்கே இருக்குது பாருங்கள். திருவள்ளுவர் தவச்சாலையை அமைச்சவர் யார், பாவாணர் நூலகத்தை அமைச்சவர் யார், இதை நீங்கள் பார்த்து வைக்கணும். இது முக்கியமான ஏரியா. அதே மாதிரி பாருங்கள், விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணை மூடியே தமிழ் எழுத கற்றுக்கிட்டவர் இவர். ஸோ அதையும் இங்கே பேசியிருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பிஞ்சு பாருங்கள். பிஞ்சுடைய வகை பாருங்கள். வடு பார்த்து வச்சுக்கோங்க. வடுனா மாம்பிஞ்சு. மூசு அப்படின்னா பலா பிஞ்சு. கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சு. குறும்பை, முட்டுக்குறும்பை, இளநீர், நுழாய், கருக்கல், கச்சல், நுழாய் பாக்கு முக்கியமானது. ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியமான ஏரியா. இதை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரிவிஷன்னால் நமக்கு இதை சொல்கிறதுக்கு போதுமான அளவுக்கு டைம் பெர்மிட் பண்ணாது. அடுத்து பாருங்கள், குலை வகையை பாருங்கள். கொத்து, குலை, தாறு, கதிர், அழகு, குரல், சீப்பு. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தினுடைய பகுதிகள் தான். சரி, எந்த பகுதி அது நமக்கு தெரியணும் இல்லையா. குலை வகை தான் இது. சரி, கொத்து பாருங்கள். அவரை கொத்து, துவரை கொத்து சொல்லுவோம். கொடி முந்திரி, முந்திரி குலைன்னு தான் சொல்லுவோம். வாழைத்தாறு சொல்லுவோம். அதே மாதிரி கேழ்வரகு, சோளக்கதிர் அப்படின்னு சொல்லுவோம். அழகு, இதை பாருங்கள். அழகு நாளும் குரல் நாளும் ஒன்று தான். நெல், திணை ஆகியவற்றுடைய கதிரை தான் நம்ம அழகுன்னு சொல்லுவோம். ஸோ சீப்பு நமக்கு தெரிஞ்ச ஒன்று தானே, வாழைத்தாற்றினுடைய பகுதி சீப்பு. இதை பார்த்து வச்சுருப்பீங்க. அடுத்து கெட்டுப்போன காய்கனி வகைகள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சூம்பல்னா என்ன கேட்பாங்க. சூம்பல்னா நுனி சுருங்கிய காய்னு அர்த்தம். சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம்னு அர்த்தம். சொத்தை, சொத்தனால என்னது, புழு பூச்சி அரிச்சிருச்சுன்னு அர்த்தம். வெம்பல்னா என்ன, சூட்டுனால பழுத்துருச்சு. அள்ளியல் அப்படின்னா குழுகுளுத்த பழம். இது கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். குழுகுளுத்து நாரிய பழம் அப்படின்னா அழுகல்னு அர்த்தம். சொண்டுன்னா என்னது, பதராய் போன மிளகாய், அதான் சொண்டு. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் அப்படின்னு ஒன்று இருக்குது. கோட்டான் உட்கார்ந்ததுனால கெட்டு போன காய் தான் கோட்டான் காய். தேரைக்காய்னு என்னது, தேரை அமர்ந்ததுனால கெட்டு போன காய். அள்ளிக்காய்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காயை தான் நம்ம அள்ளிக்காய்னு சொல்கிறோம். ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையிலேயே கெட்டு போன காய். ஓகே, ஸோ இதுக்கான அந்த டிஃப்ரென்ஷியேஷனோட படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தமிழில் இது மட்டும் இல்லை, இன்னும் சிறப்பு இருக்குது. பல தோலுக்கு கூட நம்ம வித்தியாசமான பேர் வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், தொலிக்கும் தோலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. தொலினா என்ன, தக்காளியுடைய அந்த மேல் பகுதியை தொலின்னு சொல்லுவாங்க. முட்டையுடைய மேல் பகுதியை தோல்னு சொல்லுவாங்க.
இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு தெரியணும். தக்காளியுடைய தொலி மென்மையானது, முட்டையுடைய தோல் கொஞ்சம் திண்மமானது. அதே மாதிரி தோடு பாருங்கள், முட்டைத்தோடு இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். தோடுனா வன்மையானது. அடுத்ததாக பாருங்கள், மட்டை, தென்னை மட்டை தெரியும் இல்லையா. உமினா நெல், கம்பு இதனுடைய மூடி. கொம்மை இருக்குது பாருங்கள், வரகு, கேழ்வரகு இதனுடைய உமி தான் கொம்மை. அடுத்து மணி வகை இருக்குது. கூலம், கூலவாணிகன் மகனார் அப்படின்னு சொல்லி நம்ம சீத்தலை சாத்தனாரை கூட படிப்போம். அப்போ கூலம் அப்படின்னா நெல், கம்பு இந்த போன்ற தானியங்களுடைய பெயர் தான் கூலம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பயிறு தெரியும் உங்களுக்கு, கடலை விதை. கால் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/4 கிலோ புளி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முதிரை பாருங்கள், முதிரை அப்படிங்கிறது அவரை, துவரை இதுதான். அதே மாதிரி இளம் பயிர் கொடுத்துருக்குறாங்க. நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், குட்டி அப்படின்னா என்னது, விழாவின் இளநிலை. மடலி அப்படின்னா வடலி அப்படின்னாலும் ஒன்று தான். அது என்னது, பனையுடைய இளநிலை. பைங்கூழ் அப்படின்னா நெல், சோளம் இவற்றினுடைய பசும்பயிரை குறிக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த பாக்ஸ் ஏரியா ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. உலகத்திலேயே ஒரே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடந்துச்சு அப்படின்னா அது எந்த மொழி? தமிழ் மொழி தான். எந்த நாடுன்னு ஆல்ரெடி பிவிக்கு கொஷின் கேட்டிருக்காங்க, மலேசியா. இதை சொன்னவர் யாருன்னு பாருங்கள், பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். பேரை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நூல்வழி கொடுத்துருப்பாங்க. நூல்வழியில் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுறது யாருன்னு தெரியணும் உங்களுக்கு, தேவநேய பாவனார். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. தென் அடுத்தது பாருங்கள், அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்கிறாரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதோடைய தலைவராகவும் இருந்திருப்பார். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், போர்ச்சுகீஸ் நாட்டினுடைய தலைநகர் லிஸ்பன். ஸோ இங்கே தான் 1554 கார்டிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ரோமன் வடிவில் அச்சிடப்பட்டிருக்கு. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் என்னங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்டிலா டி லிங்குவா தமிழுகி போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய பெயர். ஸோ இதை கேட்க மாட்டாங்க. அந்த நூலுடைய பெயர் கார்டிலா மட்டும் கூட பார்த்து வச்சுக்கோங்க. என்எஃப். அடுத்ததாக இருட்டரும் மொழிதல், சந்தக்கவிமணி தமிழழகனார் பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இதில் நம்ம முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழை பற்றி இங்கே பேசியிருக்கிறாங்க. முத்தமிழ், முச்சங்கங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் இதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி 3 வகையான சங்குகள் இங்கே இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. தென் சொல்லும் பொருளும் முக்கியம். துய்ப்பது அப்படின்னா கற்பது, மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் அல்லது பெறுதலால் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாடல், தமிழுக்கு கடலுக்கு அப்படின்ற ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது. இப்போ முத்தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழுக்கு இயல், இசை, நாடகம்னு சொல்லுவோம். இதே கடலுக்குன்னா முத்தினை அமிழ்ந்து எடுக்கிறதுன்னு பொருள். முச்சங்கம் பாருங்கள், 3 சங்கம், முதல், இடை, கடைன்னு 3 இருக்கா. ஸோ இதில் 3 வகையான சங்குகளை தருவதன் பொருள் இருக்குது. மெத்த வணிகலன் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்களில் சொல்லியிருப்பாங்க தமிழுக்கு மெத்த வணிகலன் அப்படின்னு. இங்கே மிகுதியான வணிக கப்பல்கள்ன்ற ஒரு பொருளை கொடுக்குது. சங்கத்தவர் காக்க அப்படின்னா என்ன பொருள்? சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்களை பாதுகாக்கிறத குறிக்குது. இந்த இடத்துல நீரிழையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அடுத்து இருட்டுற மொழிதல். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இதுக்கு மற்றொரு பெயர் கேட்பாங்க, சிலையடை அணி. இதை பார்த்து வச்சுக்கோங்க. காலமேக புலவர் இரட்டை அணி எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். அதை இங்கே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சந்தக்கவிமணி யார் அப்படின்னா தமிழழகனார். இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தமிழ் அப்படின்னாலே தமிழ் கடவுள் சண்முகம் முருகனை குறிக்கும். அழகன் அப்படின்னா சுந்தரம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. இதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்ததாக உரைநடையின் அணிகலன் கொடுத்துருக்குறாங்க. எழில் முதல்வன். இது உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த பாக்ஸை மட்டும் பார்க்கலாம். திருவள்ளுவர் அப்படிங்கிற பெயரில் முதல் கணினி 1983 DCM டேட்டா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. நூல்வழி பாருங்கள். ராமலிங்கம் அவருடைய இன்னொரு பெயர் எழில் முதல்வன். ஓகே, இயற்பெயர் எழில் முதல்வன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. நூலோட பெயர் கேட்பாங்க, புதிய உரைநடை. இதுவும் முக்கியமான ஒன்று. அடுத்ததாக இலக்கணம். ஸோ இலக்கணத்துக்கு நீங்கள் வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம ரிவிஷனில் இலக்கணம் ஃபுல்லாக பார்க்க முடியாது. பிளேலிஸ்ட்டில் இலக்கணம் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. இலக்கணம் இது எல்லாமே உங்களுக்கு மார்க் பண்ணி ஃபுல் வீடியோவில் இருக்கும், பார்த்துருங்க. தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த அறிவை விரிவுரையில் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன். ஓகே, காக்கணும் அப்படின்னா மணி. கோயிலில் போனால் கடவுளை காப்பாற்றுன்னு சொல்லி மணி அடித்து சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறின்றி தமிழ் எழுதுறது நல்ல பழக்கம். இதை எழுதினவர் நன்னன், அதான் நல்ல பழக்கம்னு சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சை தமிழ், பச்சை கலரை பார்த்தா பொழுது உதயமாகிறத அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ உதய சங்கர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இயல் 2 பார்க்கலாம். உயிரினோசை. உயிரினோசையில் முக்கியமானது வண்டொடு புக்க மணவாய் தென்றல். இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, சிலப்பதிகாரம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வண்டொடு புக்க மணவாய் தென்றல். அதே மாதிரி கிழக்கு என்பதன் பொருள் குணக்கு. நிறைய எக்ஸாம்ஸில் இது கேட்குறாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்குறாங்க. மேற்கு அப்படின்னா குடக்கு, இந்த பேரையும் பார்த்து வச்சுக்கோங்க. வடக்கு அப்படின்னா வாடை. தெற்கு அப்படின்னா என்ன பொருள்? அப்போ தெற்கு அப்படின்னா தென்றல் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. இந்த பாருங்க, தெற்கு தென்றல் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4 மேட்ச்சில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி கேட்டிருக்காங்க. இது எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. நாவாய் அப்படின்னா கப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. அப்போ கப்பல் அப்படிங்கிறது நம்ம புறப்பொருளில் வரும், அகப்பொருளில் வராது. சரியா? புறம்னா என்னது? வெளிப்படையாக சொல்ல தகுந்த விஷயங்கள், வெற்றி வீரம் இதெல்லாம் புறத்தில் பேசலாம். அகம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ், இது எல்லாமே அகத்தில் வரும். காதலும் வீரமும் சங்க தமிழர்களுடைய முக்கியமான பண்பாக இருந்துச்சு. இதில் காதல் என்பது அகத்திணையில் வரும், அதாவது அகநானூறில் வரும். வீரம் என்பது புறத்திணையில் வரும், புறநானூறில் வரும். சரியா? ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. நாவாயில் அவர் செஞ்ச சாதனைகளை பற்றி பேசுகிறது புறநானூற்று பாடல்களாக கூட இருக்கலாம். ஓகே, அதனால தான் நாவாய் புறநானூறு. அடுத்தது பாருங்கள், இந்த ஹிப்பாலஸ் பருவக்காற்று. இது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தாய்லாந்து மன்னருடைய முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை பாடல்கள் பாடுறாங்க தாய்லாந்து மன்னர். அடுத்து காற்றைவா பாரதியார் எழுதுனது நீங்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம். இதில் உன்னைங்கிறது யாருன்னு கேட்கலாம். உன்னை என்பதன் பொருள் காற்று அப்படின்னு அர்த்தம். காற்றை தான் பாரதியார் புகழ்ந்து பாடியிருப்பார். சொல்லும் பொருளும் மயிலுறுத்து மயங்கச்சை, பிராணரசம் உயிர்வழி, லயத்துடன் சீராக. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் முக்கியமான ஏரியா. நூல்வழி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை என்னென்ன சொல்லி பாராட்டுறாங்க? நீர்துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லி பாராட்டுறாங்க. எட்டயபுரத்து ஏந்தல் அப்படின்னா யார் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், கேலி சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார்? முக்கியமான ஏரியா. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும்
கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்திருக்கிறார் இவர். இந்தியா சுதேசமித்திரன் போன்றவை இவருடைய இதழ்கள். இதில் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாரு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர். இவருடைய காற்று அப்படிங்கிற தலைப்பிலான கவிதை இங்கே கொடுத்துருக்குறாங்க. தென் வசன கவிதை அப்படின்னா என்னன்னு பாருங்க. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்பட்டது தான் வசன கவிதைன்னு சொல்லி சொல்கிறோம். ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஃப்ரீ வேர்ஸ். ஓகே, இந்த வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதைத்தான் அவர் புது கவிதைன்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்ததாக முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் ஆல்ரெடி கேட்ட கொஷின் நப்பூதனார். ஓகே, ஸோ முல்லைப்பாட்டு நப்பூதனார். முல்லை அப்படிங்கிறது ஒரு பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை அப்படின்னா பூ. நப்பூதனார். இந்த பாடல் வரி மெமரி லைன்ஸ் ஒன்று இருக்கும். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றேன். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று. அடுத்தது சொல்லும் பொருளும் இருக்குது. சொல்லும் பொருளும் நேமி, சக்கரம், கோடு, மலை. இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்மளுடைய அந்த வீடியோஸில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஒரு வேளை வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். விருச்சி கேட்டிருக்காங்க, நற்சொல். சுவல் அப்படின்னா தோல். இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்கள், ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. மூதூர் என்பது என்னது அப்படின்னா பண்பு தொகை. ஓகே, முதுமைன்னு சொல்லி சொல்லுவோமா, முதுமை கூட்டல் ஊர் மூதூர். அப்போ மூதூருங்கிறது பண்பு தொகை. உருதுயர் அப்படின்னா வினைத்தொகை. உருதுயர் என்பது 3 காலத்திற்கும் அந்த உருங்கிற வார்த்தை பயன்படும். கை தொழுது, கையால் தொழுது, அதனால் அது 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை என்பது ஒரு சொற்றொடர். அடுத்ததாக முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக குறைந்த அளவு அடிகளை உடையது, 103 அடி தான் இருக்கும். இதன் ஆசிரியர் உங்களுக்கு தெரியும், நப்பூதனார். ஓகே, அதே மாதிரி இது முல்லை நிலத்தை பற்றி பாடுவது. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அறிவை விரிவு செய்யல முக்கியமான ஏரியா குயில் பாட்டு பாரதியார். அதோ அந்த பறவை போல அப்படிங்கிறது முகமது அலி. பேரை பார்த்து வச்சுக்கோங்க. உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். கேட்கலாம், கொஷின் வரக்கூடிய ஏரியா தான். 10th புக்கை மட்டுமா நல்லா படிச்சுட்டு போங்க, ஓரளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 10th புக்கை கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடுத்தது பாருங்கள், தொல்லூர் சிறப்பின் விருந்தினர் கோடலும் இழந்த எண்ணெய். இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். தொல்லூர் சிறப்பின் விருந்ததிர் கோடல் சிலப்பதிகாரம். அடுத்தது பாருங்க, விருந்தினரும் வறியவரும் அப்படின்றது கலிங்கத்துப்பரணியில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒன்று. விருந்தினர் வறியவர் ரெண்டுமே கலிங்கத்துப்பரணி தான். உண்டாள் அம்மை உலகம் புறநானூறு. உண்டாளுங்கிறது புறநானூறு, வெளியே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அள்ளில் ஆயினும், இது முக்கியமான ஒன்று, நற்றிணை. இருட்டில், அதாவது நைட் நேரத்தில் வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு வறியவர் சாப்பாடு கேட்டால் கூட நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது நல்ல பழக்க வழக்கம். சரியா? அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அப்போ இரவு நேரங்கள்லையும் ஒருத்தருக்கு நம்ம பகல் இரவுன்றதை பார்க்காம விருந்தோம்பல் பண்பை மேற்கொள்கிறோம் அப்படின்னா அது நல்லது, நல்ல பழக்க வழக்கம், நற்றிணை அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருணர் ஆற்றுப்படை. வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா 7 அடி நடந்து போய் அவங்களை என்ன பண்ணணும், வழி அனுப்பணும். பொருணர் ஆற்றுப்படை, பொறுப்பானவங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா பெரியவங்க தான் அந்த மாதிரி நடந்து போய் மோஸ்ட்லி எல்லாரையும் வழி அனுப்புவாங்க. ஸோ அவங்க பொறுப்பானவங்க அல்லது பெரியவங்க, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், பலர்புகுவாயில் அடைப்ப கடவுநீர். இதை கேட்டாங்க அப்படின்னா இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. பலர்புகு வாயில் அப்படின்னா குறுந்தொகை. குட்டியான ஒரு தொகையை கொடுத்து நம்ம நிறைய சாப்பிட முடியாது, பலருக்கும் சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.
அடுத்ததாக வாழை இலை விருந்து பற்றி இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதான் அது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மினசோட்டா அப்படிங்கிற பகுதியில் வாழை இலை விருந்து விழா அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. அமெரிக்கா, மினசோட்டா. ஓகே. நெக்ஸ்ட் காசி காண்டம் ஆசிரியர் கேட்பாங்க. அதி வீரராம பாண்டியர். காசி காண்டத்தின் ஆசிரியர் அதி வீரராம பாண்டியர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா, மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. தென் சொல்லும் பொருளும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அருகுக அப்படின்னா அருகில், அதை மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இலக்கண குறிப்பு ரொம்ப முக்கியம். நன்மொழி, நன்மை கூட்டல் மொழின்னு பிரிப்போம். பண்புத்தொகை. அதே மாதிரி அல் விகுதி வருது பாருங்கள். வியத்தல், நோக்கல், இந்த மாதிரி அல் விகுதி வந்துச்சுனாலே அது என்னவா இருக்கும் அப்படின்னா தொழிற்பெயராக இருக்கும். டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுடைய இலக்கணம் ஏரியா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் ஒப்புடன் முகம் மலர்ந்தே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உபசரித்து உண்மை பேசி அப்படின்னா இது என்னது? விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணியில் தான் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஏரியா. அடுத்து பாருங்கள், காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காசி காண்டம். இதில் இல்லொழுக்கம் கூறிய அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் ஆகியிருக்கு. இல்லொழுக்கம் கூறிய. அடுத்து பாருங்கள், முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் யார் கேட்கலாம். அதி வீரராம பாண்டியர். இவருடைய நூல் தான் காசி காண்டம். மற்றொரு நூல் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கக்கூடிய நருந்தொகை. அப்போ நருந்தொகையின் மற்றொரு பேர் கேட்கலாம், வெற்றி வேர்க்கை. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. அதே மாதிரி இவருக்கு இருக்கக்கூடிய பட்டப்பெயர் பாருங்கள், சீவளமாறன். தென் அதே மாதிரி நூல்கள் இங்கே இருக்குது. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம், இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள் தான். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கடவுள் கூட டிவோட் ஆகி வரும். இப்போ நைடதம்ங்கிறது ஒரு வித்தியாசமான பேர். லிங்கம், சாமியோடைய பேர் இங்கே வந்துடும். லிங்கம், சிவலிங்கம். ஸோ அடுத்தது பாருங்கள், வாயு சம்ஹிதை, வாயு. திருக்கருவை அப்படின்னா என்னது? அந்த கருவறை அப்படிங்கிற சாமியுடைய கோயில் கருவறை இருக்குல்லையே, அந்த கருவறை. கூர்ம புராணம், விஷ்ணுவுடைய ஒரு அவதாரம். ஸோ இந்த மாதிரி கடவுளுடைய பேராக வச்சு ஒரு வெற்றி வேர்க்கை என்று அழைக்கக்கூடிய நருந்தொகையை எழுதிய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. அடுத்து மலைபடுகடாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பெருங்கௌசிகனார் ஆசிரியர். பெருங்கௌசிகனார் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட ஒன்று, பார்த்து வச்சுக்கோங்க. வெறுந்தமிழ் பற்றி இங்கே பேசியிருப்பாங்க. அதே மாதிரி அசையி அப்படின்னா என்ன? இலைப்பாரி. அல்கினா தங்கி. கடும்பு சுற்றம். ஸோ சுற்றத்தில் உள்ளவங்க ஏதாவது நம்மளை கொஸ்டின் கேட்டேன்னா கடுப்பாயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆரி அப்படின்னா அருமை. பைரியம்னா கூத்தர். கூத்தர்கள் அவங்களுடைய வயிற்று பொழப்புக்காக தான் கூத்து நடத்துகிறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இரடி திணை. ஓகே. அடுத்து நரலும்னா ஒலிக்கும். படுகர்னா பள்ளம். படுகர்கள் பள்ளத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் கீழே இருக்காங்க. இந்த பொம்மல் சோறு நிறையா தடவை கேட்ட கொஷின், மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா பொங்கிய சோறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொங்கிய சோறு. ஓகே. அடுத்து இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈ அப்படின்னு முடிஞ்சிச்சுனாலே அது சொல்லி செயலப்படை தான். மோஸ்ட்லி சொல்லி செயலப்படை தான். சரியா? ஆற்றுப்படைக்கான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்திற்கு சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகிறோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம்பற்று வாழ்வாயாக அப்படின்னு சொல்கிறது தான் ஆற்றுப்படை. தென் இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதுக்கு முன்னாடி பார்த்த முல்லைப்பாட்டில் குறைந்த அளவு அடிகள் இருக்கும். அதிகளவு அடிகள் கொண்ட 10 பாட்டு நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலைபடுகடாம் தான். 583 அடிகள் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கூத்தர் ஆற்றுப்படை. இந்த கூத்தருங்கிறத பேஸ் பண்ணி யூனிட் 8ல் கூட கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நன்னன் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது தான் மலைபடுகடாம். சரியா? ஸோ குறுநில மன்னனுடைய பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்னன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோபாலபுரத்து மக்கள். ஸோ இதுவுமே முக்கியமான ஏரியா, கொஷின் கேட்குற ஏரியா. எழுதினவருடைய பேரை பார்த்து வச்சுக்கோங்க, கி ராஜநாராயணன். ஷார்ட்டாக கீரா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இங்கே பாருங்கள்,
கோவில்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் கரிசல் இலக்கியம். சரியா? ஸோ கரிசல் இலக்கியம் எந்த ஏரியான்னு பார்த்து வச்சுக்கோங்க, கோவில்பட்டி. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி கீராவிற்கு முன் எழுத தொடங்கினவர் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யார் வர்றாங்க? அழகிரிசாமி வருவார். அடுத்து தான் கி. ராஜநாராயணன் வர்றாரு. கரிசல் காலத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீரா தான். ஸோ செகண்டாக வந்து ஸ்டெடியாக நிற்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜநாராயணன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்தது அழகிரிசாமி, பேரை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருடைய பேர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்க்கலாம், ஒரு பாக்ஸஸ் இருக்குது. பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி, இந்த பாருங்கள் வட்டார வழக்கு சொற்கள் இது. பதனம்னா கவனமாக. நீத்துப்பாகம் மேல் கஞ்சி, அந்த மேலே இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு மேலே இருக்குள்ளே அந்த கஞ்சி, அதான் மேல் கஞ்சி. கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல்னு அர்த்தம். மகுளி சோற்று கஞ்சி. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பிவைக்கு கொஷின். மரத்துக்காரன் புதியவன், சடைத்து புளித்து, சலிப்பு, அழுக்கம்னா அழுத்தம், தொலைவட்டையில்னா தொலைவில். ஓகே, ஸோ இது கொஞ்சம் முக்கியமான ஏரியா தான். அதோட நூல்வழி பாருங்கள், நூல்வழியில் நம்ம மார்க் பண்ண ஏரியா ஏன்னா 1991 தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம் இந்த கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கக்கூடிய இந்த நூல். அடுத்து பாருங்கள், இதனுடைய ஆசிரியர் பேர் நமக்கு தெரிஞ்சது தானே, கீரா அவர்கள். தென் கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படிங்கிற ஒன்றையுமே இவர் உருவாக்கி இருக்கிறாரு. அதே மாதிரி கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்லி இவருடைய ஒரு சில புனைக்கதைகள் வர்ணிக்கப்படுது. இவர் எழுத்துள்ளகளை கீரா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாரு. அடுத்ததாக அறிவை விரிவு செய் பாருங்க. திருக்குறள் தெளிவுரை அப்படின்னா வ.உ.சி எழுதியிருக்கிறாரு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. திருக்குறள் அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு சிலர் மட்டும் மென்ஷன் பண்ணி பார்க்கக்கூடாது. வ.உ.சி அந்த ஏரியாவில் வர்றாரு. சிறுவர் நாடோடி கதைகள், நாடோடி அப்படின்னா கீராவுடையது. 6ஆம் திணை மருத்துவர் கு. சிவராமன், முக்கியமான ஏரியா 6ஆம் திணை. அடுத்து 4ஆம் தமிழ் இயல் 4. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. 1980 ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகள், அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த இணைய பயன்பாட்டிற்கான பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்குமே காரணமாக அமைஞ்ச வருஷம் தான் இது, 1980. இந்த இயரை பார்த்து வச்சுக்கோங்க. 2016 பார்த்தீங்கன்னா IBM அப்படிங்கிற நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் அப்படிங்கிற கணினியை உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இங்கிவனை யான் பெறவே எண்ணத்தவம் செய்து விட்டேன். இந்த வரிகளை சொன்னவர் பாரதியார். இந்த பேரு முக்கியம். அடுத்ததாக பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கிய உரையாடு மென்பொருளுடைய பேர் இலா. வேற பார்த்து வச்சுக்கோங்க. இலானா பாரத ஸ்டேட் பேங்க்கு. அடுத்து பெப்பர் எந்த கண்ட்ரின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஜப்பான். பெப்பர். ஸோ நம்ம ரிவிஷன் வீடியோன்றனால கொஞ்சம் வேகமாக போகிறோம். உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் இல்லை ஏதாவது லெசன் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், சீனாவில் இருக்கக்கூடிய நகரம் காண்டன் அப்படிங்கிற ஒரு நகரம். ஸோ இங்கே தான் சூவன்சவ் அப்படிங்கிற ஒரு துறைமுக நகரம் இருக்குது. சூவன்சவ் எங்கே இருக்குதுன்னு கூட கேட்கலாம். சீனாவில் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பெருமாள் திருமொழி, ரொம்பவே முக்கியமான ஒன்று. பெருமாள் திருமொழி ஆசிரியர் பேரை பாருங்கள், குலசேகர ஆழ்வார். இவர் தான் இந்த பெருமாள் திருமொழியை எழுதியிருக்கிறாரு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடினும் சுட்டாலும் மாளாத தீராத மாயம் விளையாட்டு, இது எல்லாமே சொல்லும் பொருளும் ஏரியா, பார்த்து வச்சுக்கோங்க. வித்துவக்கோடுங்கிற ஊர் எங்கே இருக்குது? கேரளா மாநிலத்தில் இருக்குது, பாலக்காடு மாவட்டத்தில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்ய வந்த பெருமாளை, ஸோ இறைவனுடைய பேர் தான் ரொம்ப முக்கியம். உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகப்படுத்தி பாடியிருப்பார். ஓகே, ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இது. அடுத்து நூல்வழி பார்த்தீங்க அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம் பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எங்கே இருக்குது? 5ஆம் திருமொழியாக இருக்குது. ஓகே, ஸோ பெருமாள் 5ஆம் திருமொழியாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 105 பாடல்கள் இருக்குது.
5ல் முடியுதா? அப்போ 5 5 × 2 10ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 105 ஞாபகம் வச்சுப்பீங்க. இதனை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு. ஒரு குளத்திற்கு 8 பக்கமும் கரைகள் இருக்கும். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, நார்த் ஈஸ்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி 8 திசைகள் இருக்குது. 8 பக்கமும் குளத்துக்கு போகலாம். குளம்னா குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறத நீங்கள் எங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பரிபாடல் பாருங்க. பரிபாடல் எழுதினவர் யார்? கீராந்தையார். கீரையை தான் பறிக்கணும் அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீரையை பறிக்கணும். ஸோ இதில் பாருங்கள், சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விசும்பு அப்படின்னா என்ன பொருள்? விசும்பு வானம் ஆல்ரெடி கேட்ட பிவிக்கு கொஷின். ஊழினா யுகம் கேட்டிருக்காங்க. இதுவும் தன்பெனல் கேட்ட கொஷின் பாருங்கள். குளிர்ந்த மலை. பீடு சிறப்பு. ஈண்டு செறிந்து திரண்டு. ஓகே. அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்கள். ஊழ் ஊழ் அடுக்கு தொடர். ஊழ் ஊழ் அப்படின்னா ஒரே இது 2 தடவை வந்திருக்கு. பிரித்தால் பொருள் கொடுத்துச்சுன்னா அடுக்கு தொடர். பொருள் கொடுக்கவில்லை எனில் இரட்டை கிளவி. இதையும் சேர்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வளர்வானம் 3 காலத்துக்கும் வர்றதுனால வினைத்தொகை. செந்தி செம்மை கூட்டல் தீன்னு பிரிப்பாங்க. செம்மைனா பண்பு தொகை. வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் நெகட்டிவ்ல வந்திருக்குது. அடுத்தது பாருங்க, எட்வின் ஹப்பிள் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? 1924ல் நம்மளுடைய பால்வழி போன்றே பல பால் விதிகள் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. இதில் நமக்கு என்ன முக்கியமான அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இந்த ஏரியா தான். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியின் அப்படிங்கிறது எந்த நூலில் இருக்குன்னு கேட்கலாம். திருவாசகம். திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்க வாசகர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? திரு வாசகம், மாணிக்க வாசகர். சரியா? ஸோ வாசகம் வாசகர் இதை மட்டும் ரைமிங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இந்த ஷார்ட்கட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. போதுமான அளவு ஹெல்ப் பண்ணும். பரிபாடல் அப்படிங்கிறது எந்த நூல்னு கேட்கலாம். 8 தொகை நூல்களில் ஒன்று பரிபாடல் கேட்கலாம். அதே மாதிரி பாருங்கள், அது எழுதினவர் இப்போ தானே பார்த்தோம், கீராந்தையார். தென் இதனுடைய அந்த புகழ் என்ன அப்படின்னா ஓங்கு பரிபாடல். நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் அப்படின்னு வரும். சரியா? ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டே பிகினிங் ஆஃப் இதிலே சொல்லியிருக்கிறோம். ஓங்கு பரிபாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எவ்வளவு இருக்குது? 70 பாடல்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடச்சது 24 தான். சரியா? 24 தான். ஆனால் 70 பாடல்கள் இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், விண்ணை தாண்டிய நம்பிக்கை. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் பற்றி அவர் எழுதுகிற நூல்கள் இங்கே கொடுத்துருக்குது. காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிற நூலை 40 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நூலை எழுதினது யாருன்னா ஸ்டீவன் ஹாக்கின்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1988ஆம் ஆண்டு இந்த நூல் வெளிவந்திருக்கும். பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவற்றை பற்றிய அரிய உண்மைகளை மக்கள்கிட்ட இந்த நூல் சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. திறனறிவோம் பாருங்க. உணதருளை பார்ப்பன் அடியேனே யார் யார்கிட்ட சொல்கிறாங்க? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் சொல்கிறாங்க. தலைப்புக்கும் குறிப்புக்குமான பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக. ஸோ செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. ஸோ இதுக்கானது கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தலைப்புக்கு பொருத்தமான குறிப்பு தான் இது. அடுத்ததாக பாருங்க, பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் அப்படிங்கிற ஒரு தொடர் இருக்குது. இது எதை குறிக்குது? விசும்புன வானம், இசைனா பாட்டு. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம். வித்துவ கோட்டம்மா அப்படின்னு சொல்லி உய்யவந்த பெருமாளை சொல்லியிருக்கிறாரு. ஓகே. ஸோ உய்யவந்த பெருமாள்ங்கிறது ஒரு ஆண்பால், வித்துவ கோட்டம்மாங்கிறது பெண்பால். அப்போ இங்கே என்ன பிரச்சனை? பால் வலுவமைதி வந்திருக்குது. வலு அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அடுத்து பாருங்க, பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். பூனையார் வருகிறார்னா சொல்லுவாங்க? நோ, பூனையார்னையும் முதல்ல சொல்ல மாட்டோம், பூனைன்னு தான் சொல்லுவோம். ஸோ இது திணை வலுவமைதி. உயர்திணை அக்ரிணை. உயர்திணை அப்படின்னா அக்ரிணைனா என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி பார்க்கையில் இது திணை வலுவமைதி. பாரத ஸ்டேட் பேங்க் உருவாக்கிய மென்பொருள் இலா ஞாபகம் இருக்கான்னு பாருங்க.
அறிவை விரிவு செய் பாருங்க. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. ஸோ பஞ்சபூதம்ல நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லுவோமா, அப்போ நிலம் அது பஞ்சபூதங்களில் ஒன்று. அன்றாட வாழ்வில் அறிவியல் இப்போ தமிழ் நூல்களாக வர ஆரம்பிச்சிருச்சு. காலம் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ். அடுத்தது ஸோ இதில் மொழிபெயர்ப்புகள் பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸிபிஷன் அப்படிங்கிறதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா காட்சி அல்லது பொருட்காட்சி ரெண்டுமே சொல்லலாம். ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே அப்படிங்கிறத இரும்பு பாதைன்னு சொல்லி மொழிபெயர்த்துருக்கிறாங்க. ரெவல்யூஷன் புரட்சி. ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம், இதெல்லாம் பொருள் கொடுக்கும். இது எல்லாமே மொழிபெயர்ப்பு செய்தவர் யார், பாரதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீதி வெண்பா பாருங்க. நீதி வெண்பா செய்குத்தம்பி பாவலர் எழுதுனது நீதி வெண்பா. ஸோ இதில் முக்கியமானதை பார்க்கலாம். சதம்னா என்னன்றதுக்கான பொருள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சதம் அப்படின்னா 100ன்னு சொல்லி அர்த்தம். தன்னுடைய புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய 100 செயல்களையும் நினைவில் வச்சுட்டு சொல்கிறதான் சதாவதானம் சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி ஒரு பட்டம் வாங்கினவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா செய்குத்தம்பி பாவலர். இங்கே இருக்கு பாருங்கள், செய்குத்தம்பி பாவலர். ஓகே, ஸோ இவருடைய 15 வயதில் இந்த பட்டத்தை வாங்கியிருப்பார். சீரா புராணத்திற்கு உரை எழுதினவர் இவர். இது ரொம்ப முக்கியமான ஏரியா. இவருக்கு 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் தான் பலர் முன்னிலையில் இந்த செயல்களை செஞ்சு காட்டி சதாவதானி அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கியிருக்கிறாரு. முக்கியமானது. அடுத்து திருவிளையாடல் புராணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். ஓகே, ரொம்ப முக்கியம். ஸோ இது எந்த காண்டம் பற்றி இங்கே பேசியிருக்காங்க அப்படின்னா திருஅளவாய் காண்டம் பற்றி பேசியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் நான் ப்ரொவைட் பண்ணலை. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது. இன்னொன்று நம்ம போட்டிருக்கிறது ரிவிஷன் வீடியோ. ஸோ இப்போ இன்னும் ரொம்ப லென்த்தியாக்க வேணாமே அப்படின்றதுனால தான் நான் ப்ரொவைட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரெஃபர் கல்வி ஐஏஎஸ் அகாடமி பிளேலிஸ்ட். ஸோ இதில் என்ன ரொம்ப முக்கியம், இந்த சொல்லும் பொருளுமா மறக்காமல் பார்த்துட்டு போயிருங்க. கேள்வி கேட்குறாங்க. கேள்வினான் அப்படின்னா நூல்வல்லான், கேண்மையினான் அப்படின்னா நட்பினன். ஸோ அப்போ நூல்வல்லான்னா என்ன, நட்பினன்னா என்ன, ரெண்டையும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல நூல்களை படித்தாதான் நம்ம கொஷின் கேட்போம், கேள்வி கேட்போம். சரியா? கேண்மைனா நட்பு அப்படிங்கிற ஒரு பொருள் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து முக்கியமான சொல்லும் பொருளும் இங்கே இருக்குது. தார்னா மாலை, மாலை வாழைத்தாரில் மாலை கட்டுவாங்க. முடி தலையில் தான் முடி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம். முனிவு சினம், முனிவர்களுக்கு சினம் வரும், கோபம் வரும். அகத்து உவகை அப்படின்னா மன மகிழ்ச்சி. அகம்னா மனம்னு அர்த்தம், உவகைனா மகிழ்ச்சின்னு அர்த்தம். அடுத்ததாக பாருங்கள், தமர் உறவினர், தம்முடைய உறவினர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸி. அடுத்ததாக நீப்பவனம், கடம்பவனம். அப்போ நீ அப்படிங்கிற நேரத்தில் இந்த கடம்பத்தை மீன் பண்ணுது, இதை பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான ஏரியா. மீனவன்னா யாருன்னு கேட்கலாம். பாண்டிய மன்னனுடைய பேர் தான் இங்கே மீனவன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கவரி அப்படின்னா சாமரை. ஓகே, கவரி வீசி அப்படின்ற மாதிரியெல்லாம் பொருள் இருக்குது. ஸோ கவரி மாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம். ஓகே, அடுத்தது பாருங்கள், நுவன்ற அப்படின்னா சொல்லிய, ஆல்ரெடி கேட்ட பி வைக்குவது. என்ன என்பது அசைச்சொல், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இலக்கண குறிப்பு கேள்வினான், நூல்வல்லான் படித்தோமா. ஸோ அப்போ கேள்வினான் அப்படிங்கிறது அந்த வினையால் அணையக்கூடிய பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் உம்னு வந்ததுனால எண்ணும்மை. சொல்லேர் உழவன் யார், வில்லேர் உழவன் யாருன்ற ஒரு கொஷின் இங்கே கேட்பாங்க. ஸோ அப்போ சொல்லேர் உழவன், வில்லேர் உழவன் பேரை பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே சொல்லேர் உழவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசி கீரனார், அவர் தான் சொல்லேர் உழவன் சொல்லி நம்ம சொல்லுவோம். வில்லேர் உழவன் யார், பெருஞ்சேரல் இரும்புரை, இவர் தான் வில்லேர் உழவன். ஓகே, ஸோ அப்போ இந்த பேரை பார்த்து வச்சுக்கோங்க. இரும்புரை சேர மன்னன் நாணயங்களை வெளியிட்டதில் இவருடைய பங்கு முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பரஞ்சோதி முனிவர் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவிளையாடல் புராணம்.
திருவிளையாடற் கதைகள் படலங்களால் ஆனது. படலம். ஓகே, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின். படலம், படலங்களாக பகுக்கப்பட்டது எது, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. காதைகள் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ படலம் அப்படின்னா 64 படலங்கள் இதில் இருக்குது. பரஞ்சோதி முனிவர் ஆசிரியர் இப்போ தான் பார்த்தோம். பார்த்தீங்களா, 64 படலங்கள் இருக்குதுன்னு சொன்னோமா. அதே மாதிரி இதில் காண்டங்கள் எத்தனை இருக்குது? 3 காண்டங்கள் இருக்குது. என்னென்ன காண்டம் பாருங்கள். மதுரை காண்டம், கூடற்காண்டம், திருவாலவாய் காண்டம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து இந்த பரஞ்சோதி முனிவர் எங்கே பிறந்தார்? பரஞ்சோதி திருமறை காட்டில் பிறந்திருக்கிறாரு. சரியா, ஜோதியை மறைச்சி வச்சாலும் ஜோதி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மறை. ஓகே, பரஞ்சோதி மறை, திருமறை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமறை காடு அப்படிங்கிறது தற்போது இருக்கக்கூடிய வேதாரண்யம். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வேதாரண்யம். ஓகே, ஆரண்யம் அப்படின்னாலே காடுன்னு தான் அர்த்தம். ஸோ திருமறை காடு, வேதாரண்யம், ஆரண்யம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. இவருடைய காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 17ஆம் நூற்றாண்டு. ஓகே, ஸோ அப்போ பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டு ரைமிங்காக வரும். பரஞ்சோதி 17. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் பற்றின சிறப்பான விஷயங்கள் நமக்கு தெரியணும்னா வேறு சில நூல்கள். வேதாரண்ய புராணம் இவருடைய ஊர் பேரில் இருக்குது. திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, இதையும் ஞாபகம் வச்சுப்பீங்க. மதுரை பதிற்று பத்தந்தாதி. சிவனுடைய பெரும்பாலான திருவிளையாடல்கள் நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரைமிங்கை வச்சு நீங்கள் போட்டுடலாம். அடுத்ததாக பாருங்கள், மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து என்னும் சின்னமுன்னூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன? சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறதான் யூனிட் 8ல் கவர் ஆகலாம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சின்னமனூர் செப்பேடு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அருந்துணை அப்படிங்கிறத பிரித்தோம்னா அருமை கூட்டல் துணைன்னு பிரிக்கலாம். இங்கு நகர பேருந்து நிற்குமா, அதுக்கான பொருள் பாருங்கள், அறியாவினா. அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க? அதோ அங்கே நிற்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இது சுட்டு விடை. சரியா, ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வீடியோவில் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இலக்கணம் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணலை. கவர் பண்ணால் டெஃபினட்டாக கண்டிப்பாக இது ரிவிஷனாக இருக்காது. இது ஒரு லாங் டைம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, நான் வேகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கவர் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ளேலிஸ்ட்டில் இலக்கணம் தனியாக இருக்குது, அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு பிக்டோகிராஃபிகளோடையே இருக்கும். ஓகே, அந்த படத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ உங்களுக்கு நேரம் இன்சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எந்த ஏரியா ரொம்ப டவுட்டாக இருக்கோ அதை மட்டுமாவது பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சாப்டருக்குமே நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ 10th படிச்சுட்டு போனீங்கனாலே பாதி ஏரியா நீங்கள் கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை. இது எதில் சொல்லியிருக்காங்க? கல்வியை பற்றி சொல்கிறாங்க. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள், மன்னன் மற்றும் இறைவன். அடுத்து அறிவை விரிவு செய்ய கொடுத்துருக்குறாங்க. சிறந்த சிறுகதைகள் 13 தமிழ் எழுதுனது வள்ளிக்கண்ணன். ஓகே, அடுத்து குட்டி இளவரசன் ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி அகிலா டீச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 7-6 நிலாமுற்றம். நிகழ்களை பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. கரகாட்டம், நிகழ்களை, ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்டை மறக்காமல் இதில் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாடக கலை பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. இவருடைய பெயரை பாருங்கள், நா. முத்துசாமி. கூத்துப்பட்டறை அப்படின்னு சொன்னாலே நா. முத்துசாமி வருவார். சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் இந்த டீட்டெயில் இருக்குது. ஓகே, பாருங்கள், நாடக கலையை மீட்டெடுப்பதே அவருடைய குறிக்கோள்னு நீங்கள் சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டின் வழி வழியாக நாடக முறையிலான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறை, இது எல்லாத்தையுமே வச்சு அவர் சொல்லியிருப்பார். கூத்துப்பட்டறை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியா. அடுத்ததாக மலேசியாவில் கோலாலம்பூர் பகுதியில் ராசசோழன் தெரு அப்படிங்கிறது இன்னும் இருக்குது. இதையும் பாருங்கள்.
அடுத்து பாருங்க, முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் ஆசிரியர் குமரகுருபரர். ஓகே, முத்துக்குமாரசுவாமி குமரகுருபரர், குமாரசாமி குமரகுருபரர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆடு செங்கரை கொடுத்துருக்குறாங்க. சொல்லும் பொருளும் ஆல்ரெடி கேட்ட கொஷின் இது. பண்டி வயிறு, அசும்பிய ஒளி வீசுகின்ற, முச்சி அப்படின்னா தலை உச்சி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு இருக்கு பாருங்க, குண்டலமும் குலைக்காதும் உம்னு வந்திருக்கு, அப்போ இது எண்ணும்மை. ஆடுக கா விகுதி வந்துருச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று. செங்கிரை பருவம் பாருங்க, 5 முதல் 6 மாதங்கள்ல குழந்தையுடைய தலை மென்மையாக ஆடும், அதைத்தான் செங்கிரை பருவம்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, சிலம்பு கிண்கிணி காலில் அணியிறது, அரைநான் அரணாக்கயிறு இடுப்பில் போடுறது, சுட்டி நெத்தி சுட்டி, குண்டலம் குலை அப்படின்னா காதில் போடுறது, சூளி அப்படின்னா தலையில் போடுறது. தலையில் தான் சுழி இருக்கும், ரெட்டை சுழி ஒத்த சுழி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதில் என்ன ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி கொஷின் கேட்டது என்னங்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். சிற்றிலக்கியங்களின் வகைகள் ஆல்ரெடி கேட்ட பிவிக்கு கொஷின். 96 சிற்றிலக்கியங்கள் இருக்குது. அதே மாதிரி இதில் யாரெல்லாம் புகழ்ந்து பாடுவாங்க, இறைவனை பாடலாம், தலைவரை பாடலாம், அரசனை பாடலாம். ஸோ இவங்களை யாருனாலும் பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடலாம், அவங்கள குழந்தையாக நினச்சி பாடுவாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பாடல்கள் இருக்கும், பருவத்துக்கு 10 பாடல்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 100 பாடல்கள் இருக்கும். 10 பருவங்கள் இது. இதை 2ஆக பிரிக்கிறாங்க, ஆண்பால் பெண்பால்னு சொல்லி 2 வகை இருக்குது. குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. இதுக்கு முன்னாடி பரஞ்சோதி முனிவர் படிச்சோமா, பரஞ்சோதி 17, குமரகுருபரர் 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக பாருங்க, இவர் எழுதிய பிற நூல்கள் கொடுத்துருப்பாங்க. கந்தர் கலிவெண்பா, மீனாட்சிமை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை, இதெல்லாமே முக்கியமான நூல்கள். அடுத்ததாக இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் வருது. ஸோ இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள், காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி 3 தான் மாறும். சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்னு ஒன்று இருக்குது, கலங்கு அம்மானை ஊசல்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆண்கள் அப்படின்னாலே சி 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 அப்படின்னு தான் 3மே வரும். ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கலாம் முடிஞ்சால் மெமரி பண்ணுங்கள், முடியல அப்படின்னா ஜஸ்ட் இதை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, போதுமானது தான். டெஃபினட்டாக நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். கம்பராமாயணம் ஆசிரியர் கம்பர். இதில் படலங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பாலகாண்டம், நாட்டுப்படலம், அயோத்தியா காண்டம், ஏகப்பட்ட காண்டங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம ஃபுல் வீடியோவில் சொல்லியிருப்போம். இங்கே நூல்வழி மட்டும் பார்க்கலாம். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமவதாரம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்கிறாரு. இதைத்தான் நம்ம கம்பராமாயணம்னு சொல்லி சொல்கிறோம். இது ஆல்ரெடி கேட்ட கொஷின். கம்பர் அவருடைய ராமாயணத்துக்கு வச்ச பேர் என்ன கேட்டிருக்காங்க, ராமவதாரம், பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்பரை பற்றி சிறப்பித்து சொல்லக்கூடிய வரிகள் பாருங்கள். கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன். அதே மாதிரி இவருடைய பிற நூல்கள் பாருங்கள், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் அடுத்தது இவரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு கேட்பாங்க. திருவண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். இந்த அகப்பொருள் இலக்கணத்துக்கு அதை மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிருங்க, பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த வீடியோவிலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும், ஒவ்வொரு வருஷமும் கொஷின் வருது. இந்த ஏரியாவை விட்டுறாதீங்க, ஷார்ட்கட்டில் போட்டிருக்கோம், மறக்காமல் பார்த்துட்டு போங்க. அரிய வரிசை பாருங்கள், இது ஆல்ரெடி கேட்ட பிவிக்கு கொஷின். தேன்மலை சுரதா, திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு, நாட்டார்கலைகள் ஆ கா பெருமாள். அடுத்ததாக சிற்றகல் ஒளி மாப்போசி பற்றி இங்கே இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாகவே நம்ம போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த புத்தக பித்தன் அந்த பேரை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழரசு கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்ற கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி
இவருக்கு ஒரு பேர் இருக்குது பாருங்கள், சிலம்பு செல்வன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. மாப்போசி பேரை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பாருங்கள், மார்ஷல் நேசமணி யார் இதுன்னு பாருங்கள். நம்ம மாப்போசி அவர்களுக்கு தான் சொல்லியிருப்பாங்க, மார்ஷல் நேசமணின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவருக்கு நாகர்கோவிலில் மணிமண்டபம் இருக்குது. இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இவருடைய நூல், இது கேட்ட கொஷின். எனது போராட்டம், மாப்போசி, சிலம்பு செல்வர்ன்ற பேர் இருக்குது. விடுதலை போராட்ட வீரர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு பார்த்து வச்சுக்கோங்க. இவருடைய இந்த நூலுக்கு தான் 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கேட்குறாங்க. இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக மெய்கீர்த்தி பாருங்கள். மெய்கீர்த்தி நம்ம ஷார்ட்கட் வீடியோவில் கீர்த்தி சுரேஷை லிங்க் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஈஸியாக புரிகிற மாதிரியும் இருக்கும். ஸோ டைம் கிடச்சிச்சின்னா அதை கொஞ்சம் பாருங்கள். பொறுத்துக எந்தெந்த ஆங்கிளில் கொஷின் கேட்கலாங்கிறது அந்த வீடியோவில் டீட்டெயில்டு வீடியோவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த நூல்வழி மட்டும் பார்த்துடலாம். கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டங்கள் யாருக்கு இருக்குது? ராசராச சோழனுக்கு இருக்குது. அதுவும் யாருக்கு? 2ஆம் ராசராச சோழன். சரியா? 1ஆம் ராசராச சோழன் காலத்திலிருந்தே இந்த மெய்கீர்த்திகளை கல்ல வடிக்கிறாங்க. ஸோ மெய்கீர்த்தினா என்னன்னு பாருங்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்படுபவை, அதை தான் மெய்கீர்த்தின்னு சொல்கிறோம். அடுத்து சிலப்பதிகாரம் இருக்குது. இளங்கோவடிகள் எழுதினது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா சிலப்பதிகாரம். மருவூர் பாக்கம், இந்திர விழா பற்றி இருக்கும். முக்கியமானது சொல்லும் பொருளும். சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி, காருகர் நெய்பவர், தூசு பட்டு, பட்டுச்சிறையில் தூசி இருக்கிறாம பார்த்துக்கிருவோம். துகிர்னா பவளம், பெருக்கை செல்வம், நொடைனா விலை, பாசவர் வெற்றிலை விற்போர், வெத்தலையும் பச்சை கலரு பேர்லையும் பாசவர்னு வருது. ஓசுனர்னா ஆயில் எண்ணெய் விற்போர், கண்ணுள் விளைஞர்னா ஓவியர், மண்ணீட்டாளர்னா சிற்பி, கிளினா துணி. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், ஐம்பெருங்காப்பியங்களுடைய முறை வைப்பு, இது முக்கியமானது. முறை வைப்பு பற்றி பேசின நூல் எதுன்னு கூட கேட்கலாம். திருத்தணிகை உலா. ஸோ அந்த முறை வைப்பை வரிசைப்படுத்துகன்னு கூட கேட்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஏரியா பாருங்கள். ஃபஸ்ட்டு சிந்தாமணி, அப்புறம் சிலப்பதிகாரம், அடுத்து பாருங்கள் மணிமேகலை, நெக்ஸ்ட்டு வளையாபதி, அடுத்ததாக தான் குண்டலகேசி. புரிஞ்சா? சிந்தாமணி, சிலப்பதிகாரம் முதல்ல வச்சுருக்க நூல் சிந்தாமணி. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு தான் ஆரம்பிப்பீங்க. சிலப்பதிகாரம் செகண்டரியாக வருது, ஃபஸ்ட்டு வர்றது சிந்தாமணி. சரியா? சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. ஓகே, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பெருங்குணத்து காதலால் யார் கேட்கலாம். பெருங்குணத்து காதலால் கண்ணகி. இவங்களுடைய அந்த டிராவல் பற்றி பேசியிருப்பாங்க. கவுந்தி அடிகள், இவங்க தான் இவங்களை அழைச்சிட்டு போகிறவங்க. உரைப்பாட்டு மடைனா என்னன்னு பாருங்கள். உரையிடைப்பட்ட பாட்டுடை செயல். உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாட்டுன்னு சொல்கிறாங்க. இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து இங்கே இருக்குது. சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்ற பேர்லாம் இருக்குது. மூவேந்தர் பற்றின செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மதுரை காண்டம், புகார் காண்டம், மஞ்சு காண்டம் சொல்லி 3 காண்டங்கள் இருக்குது. சரியா? ஸோ அதே மாதிரி கோவலன் கண்ணகி மாதவியுடைய வாழ்க்கைகளுடன் தொடர்புடையதான் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும். அதனால் இது ரெண்டையுமே இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி யாரை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நாட்டுதும் எம் ஒரு பாட்டுடை செய்யுள், இதை சொன்னது யார்? இதெல்லாம் முக்கியம். அடிகள் நீரே அருளுகன்னு சொன்னது யாருன்னா சீத்தலை சாத்தனார். ஏன்னா அவர் தான் இளங்கோவடிகளை பார்த்து சொல்லியிருப்பார், நீங்களே எழுதுங்க அப்படின்னு. உடனே இவர் ஓகே நான் எழுதுறேன்னு சொல்லியிருப்பார். இதுதான் அதற்கான பொருள். இது ஆல்ரெடி இவர்களை கேட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மங்கையராய் பிறப்பதற்கே ஒவ்வொரு பெண்களை பற்றியும் கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் போக வேண்டிய ஒன்று இருக்குது.
அதை பார்க்கலாம். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தான் இவங்க எழுதின நூல். நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துருங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படிங்கிற வரலாற்று புதினம் ஒன்று இருக்குது, இவங்க எழுதினது. அதே மாதிரி பாருங்கள், கரிப்பு மணிகள். கருப்பு மணிகள் அப்படிங்கிறது தூத்துக்குடியில் உப்பள தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசும். உப்பு கரிக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பு கரிக்கும். அதே மாதிரி நீலகிரி படுகர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை பற்றி பேசுகிறது. ட்ரைப்ஸை பற்றி பேசுகிறது குறிஞ்சித்தேன். ட்ரைப்ஸ் வந்து குறிஞ்சி மலைப்பகுதிகளில் தானே இருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கிறணும். கடலோரத்தில் வாழ்கிறவங்க வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, அதாவது மீனவர்கள் வாழ்க்கையிலையும் அவங்க வாழ்க்கையில் கூடிய சிக்கல்களை பற்றி பேசுகிறது அலைவாய் கரையில். அதே மாதிரி பாருங்கள், வேளாண் தொழில் வேளாண்மை செய்கிறவங்களை பற்றி பேசுகிறது சேற்றில் மனிதர்கள். வேருக்கு நீர். ஸோ இது எல்லாமே அவங்களுடைய வேலை கூட தொடர்புடைய சொற்களாக வரும். அடுத்து பாருங்கள், தீக்குச்சி தொழிற்பட்டறையில் வேலை பார்க்குற குழந்தைகளுக்காக கூட்டு குஞ்சுகள், தீப்பெட்டி கூடு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண் குழந்தைகள் கொலையை பற்றி என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா மண்ணகத்து பூந்துளிகள். இதெல்லாம் கேட்குற கேள்வி. ராஜம் கிருஷ்ணன் முக்கியமானவங்க. அறிவு வெறுசை. இதில் என் கதை பிவைக்யூ கொஷின் பார்த்துக்கோங்க. என் கதை வேருக்கு நீர் பிவைக்யூ கொஷின். நாற்காலிக்காரர் கேட்கலாம். முத்துச்சாமி. முத்துச்சாமின்னு என்ன வரணும், கூத்துப்பட்டறை ஞாபகம் வரணும்னு சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஞானம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, எழுதினவர் வேணுகோபால். கோடை வயல் அப்படின்றதுல இருக்கும். மீட்சி விண்ணப்பம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இவருடைய கவிதை தொகுப்பு வேணுகோபால் மீட்சி விண்ணப்பம். ஏதாவது வேணும்னா விண்ணப்பம் போடுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காலக்கணிதம் கண்ணதாசன், முக்கியமானது, கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, பிவைக்கு கொஷின் இது. ஸோ இதில் பாருங்கள், கண்ணதாசனுடைய இயற்பெயர் கேட்டிருக்காங்க, பிவைக்கு முத்தையா, பேரை பார்த்து வச்சுக்கோங்க. இவர் பிறந்த ஊர் சிறுகுடல்பட்டி, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. இவருடைய முதல் பாடல் கலங்கா திருமணமே, இதுதான் எழுதியிருப்பார். சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. நூலுடைய பெயர் சேரமான் காதலி. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அது பாருங்கள், நதியின் பிள்ளை என்று எழுதினவர் கம்பன். நதி வெள்ளம் எழுதினவர் கண்ணதாசன். ஸோ நதியின் பிள்ளை, நதி வெள்ளம், இந்த ரெண்டையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தர் பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவர் வாங்கின விருதுகள் பாருங்கள், குடியரசுத் தலைவர் விருது, உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருப்பார். சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது, இமயத்துக்கு அப்பால் சோவியத் நாடு, ஞானபீடம், தாமரை திரு, இந்த விருதெல்லாம் இவர் வாங்கின விருதுகள். கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியா. அடுத்தது இந்த ஏரியாவில் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. குருபீடம் பார்த்து வச்சுக்கோங்க, இது முக்கியமான ஒன்று. குருபீடம், யுகசக்தி எல்லாம் முக்கியமானது. ஒருபடி சோறு, இதுக்கெல்லாம் நம்ம ஷார்ட்கட் போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ்லையும் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. திரைப்படம் பாருங்கள், எது எது இல்லைன்ற மாதிரியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. சித்தாளு எழுதின ஆசிரியர் பேரை பார்த்து வச்சுக்கோங்க. சித்தாளு நாகூர் ரூமி. சித்தாளு ரூம் கட்டுவாங்க சித்தாள். முகமது ரஃபி, அவருடைய இயற்பெயர் தான் நாகூர் ரூமி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கூட கொடுத்து கேட்கலாம். கணையாளிங்கிற இதழில் எழுத தொடங்கினவர் இவர். நதியின் கால்கள், ஏழாவது சுவை, சொல்லாத சொல், ஸோ இது எல்லாமே இவர் எழுதுனது தான். ஸோ பார்த்தீங்கன்னா சித்தாள், இந்த பிக்சரில் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கால்களில் வந்து இவங்க வலி இருக்கும். ஏன்னா பல மாடிகளில் போய் பல வெயிட்டை தூக்கிட்டு போய் இவங்க வேலை பார்க்கணும். ஸோ கால்களில் வலி இருக்கும். தென் இவங்களுடைய நாக்கில் நல்ல ஒரு சுவையான உணவே கிடச்சிருக்காது. சுவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுடைய கஷ்டத்தை சொல்லணும்னா சொல்கிறதுக்கே சொல் இருக்காது. அவ்வளோ தூரம் சித்தாள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. என்ன வேலை பார்க்குறாங்க, ஒரு கப்பலை கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டுக்கு. அடுத்து தேம்பாவணி பாருங்கள், வீரமாமுனிவர். இதுவும் நிறையா தடவை கொஷினில் கேட்ட ஒரு ஏரியா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடான கொஷின் தான் வருது. கிறிஸ்துவிற்கு முன்னாடி தோன்றினவர் தான் திருமுழுக்கு யோவான். பேரை பாருங்கள், இவரை அருளப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்தவர்னு சொல்லி இவரை நம்ம சொல்கிறோம். தன்னுடைய காப்பியத்தில் வீரமாமுனிவர் இவரை கருணையன்னு சொல்லி சொல்கிறாரு.
இலக்கண குறிப்பு பாருங்க. காக்கென்று, காக்கவென்று அப்படின்னு சொல்றதுடைய விகாரம் தான் காக்கென்று. கணீர்ங்கிறது இடைக்குறை, கண்ணீர்னு வரணும். காய்மணி, உய்முறை, செய்முறை எல்லாமே வினைத்தொகைகள். மெய்முறை வேற்றுமை தொகை, வேற்றுமை உருபு வந்திருக்கு இல்லையா, ஸோ அதனால் இது வேற்றுமை தொகை. கைமுறை இதுவும் உருவும் பயனும் உடன் தொக்க தொகைகள். அடுத்து பாருங்க, இஸ்மத் சன்னியாசி யாருன்னு கேட்கலாம். தூய துறவி அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். இதை சொன்னவர் யாருன்னா சந்தா சாஹிப். யாரை சொல்லியிருப்பாருன்னு பாருங்க, வீரமாமுனிவரை சொல்லியிருப்பாரு. சந்தா சாஹிப் வீரமாமுனிவரை சொல்லியிருப்பாரு. முக்கியம். இஸ்மத் சன்னியாசி தூய துறவி. அதே மாதிரி தேம்பா கூட்டல் அணின்னு பிரித்து வாடாத மாலைன்னு சொல்லலாம். தேன் கூட்டல் பா கூட்டல் அணின்னு பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்புன்னு சொல்லலாம். இது காண்டங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. இதில் 36 படலங்கள் இருக்குது. ஓகே, இந்த காண்டம் படலம்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. இவருடைய காலமும் 17ஆம் நூற்றாண்டு. இன்றைக்கி நம்ம பார்த்ததில் இந்த லாஸ்ட்டாக பார்த்த ஒரு சில ஆட்களில் குலசேகர ஆழ்வார் மட்டும்தான் அந்த 8ஆம் நூற்றாண்டு. குலத்துக்கு 8 ஒளி ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். ஸோ மற்ற எல்லாமே நியர்லி 17ஆம் நூற்றாண்டில் தான் வர்றாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்ட ஒன்று. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி, தொன்னில் விளக்கம், அதான் இலக்கண நூல். ஸோ இதெல்லாம் எழுதினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, வீரமாமுனிவர். சதுரகராதி ஆல்ரெடி கேட்டு PYQ கொஷின். ஸோ அடுத்தது அறிவை விரிவு செய்ய கொடுத்துருக்காங்க பாருங்கள். யானை சவாரி, பாவண்ணன், கல்மரம், திலகவதி, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில், முருகேச பாண்டியன். ஓகே, ஸோ இதோட நம்ம 10th ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிவிஷன் வீடியோவும் போட்டாச்சு. ஸோ நல்லா எழுதுங்க, நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். All the best. Thank you and thanks for watching.